வெயிட் லாஸ்னாலும் புரோட்டீன், சுகர் கண்ட்ரோல்னாலும் புரோட்டீன், பல்கிங்னாலும் புரோட்டீன். எல்லாத்துக்குமே புரோட்டீன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இத விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு நியூட்ரியன்ட் என்ன தெரியுமா? ஃபைபர். ஃபைபர்ன்னு சொன்ன உடனே இந்த போரிங்கான சாலட்ஸ மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம சாப்பிடுற இட்லி, தோசைல இருந்து எல்லா ஃபுட் ஐட்டத்திலயுமே ஃபைபர் இருக்குது. இந்த ஃபைபரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஃபைபர வச்சு ஒரு மீல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபைபர் உங்களோட ஸ்டமக்க ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க அதுக்கப்புறம் சாப்பிடுற கார்போஹைட்ரேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கம்மியா சாப்பிடுவீங்க. இந்த ஃபுல்லா ஃபீல் பண்றதுனாலயே உங்களோட கிரேவிங்ஸ் கம்மியாகும். நீங்க சாப்பிடுற ஸ்நாக்ஸுமே ரொம்ப கம்மியாகும். நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ கம்மி பண்றதுக்கு ஃபைபர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நம்ம ஃபைபர் சாப்பிடும்போது நம்ம கொலஸ்ட்ரால்ல இருந்து உருவாகுற பைல் ஆசிட்ஸ எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு இந்த ஃபைபர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளட் சுகர் லெவல்ஸ கம்மி பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க பொரியலோ, சாலடோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் இல்ல சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா, நம்ம ஃபைபர்னாலேயே உங்க ரைஸ் டைஜஷனும் அந்த சுகர் நம்ம பிளட்ல ரிலீஸ் ஆறதும் ஸ்லோ டவுன் ஆகும். இதனால பாத்தீங்கன்னா, நீங்க 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்க சுகர செக் பண்ணீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியா வரும். புரோட்டீன் பத்தி மட்டுமே வரி பண்ணாம எல்லா மீல்லயும் 1 கப் ஃபைபர் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க.